இறைவனின் திருமணி வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். இறைவனின் திருமணி வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனே. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனே. ஆலய மணிகளின் ஓசைகளில் ஆண்டவரை வாருங்கள். ஆலய மணிகளின் ஓசைகளில் ஆண்டவரை வாருங்கள். வாழ்வுதரும் வார்த்தையினால் வல்லமைக செய்வான். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனே. மேலிருந்து வரும் தூய ஆவியாரின் வல்லமையை உங்களிடத்தில் பெறுவீர்கள். உலகின் கடையெல்லை வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதை திருப்பலியில் நன்றி பலியாக தன்னுடைய 2வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு விஜய் ரோவை தன்னுடைய 39வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தொடர்ந்து இறைவன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டுவதற்காகவும் அவர்கள் என்ன நினைத்தாலும் எங்கு சென்றாலும் என்னுடைய அருளாளர்கள் நடக்க வேண்டிய ஆற்றலையும் அனுபவத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் தீபா, சுஷ்மா, தீபாஜி, கணேஷா இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் தெரன்ஸ், மேரி, சிந்தியா அவர்களுக்கும் இவர்களுக்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியை நன்றிபடியாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைத்து ஜார்ஜ், அடைக்கல சுவாமி, ஆரோக்கிய மேரி இவருடைய நடத்திற்காக திருப்பலிகள் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிக சகோதர சகோதரிகளை தூய கடவுளை கொண்டாடும் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் இறைவனிடம் விளக்கு வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
அதனால் உமது திருவுள்ளத்தை உண்மையாளர்களுடன் பற்றிக் கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்போல்லா கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தது தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகைக்கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவார். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவார். நெருப்பு முன் மெழுகு உருவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தெழுவார். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். நேர்மையாளரே மகிழ்ச்சியுடையவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவியில் உள்ள திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலும் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டவரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். உலகில் உள்ள கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிற்கு எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கே கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். எது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தின் முன்வாழ்த்தொழில் மூலமாக கேட்டு கொலைசியர்கள் எழுதிய திருமுகத்தில் எழுதப்பட்டது அதிகாரம் 3 வார்த்தைகள் 1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதலாவது வாரத்தில் இருக்கின்றோம். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற ஆசீர்வாதத்தையும் அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்து ஆண்டவருடைய உடனிருப்பை உணர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியில் நாம் கேட்கின்ற போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வினேற்றமடைகின்ற பொழுது அங்கே இருந்த மக்களை பார்த்த கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்கு துணையாக தூய ஆவியை அனுப்புகின்றேன் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தார். அதே நம்பிக்கையை நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய தூய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக எது தேவை, எது உண்மை, உண்மைக்கு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை நாம் தகுதியோடு ஏற்றுக்கொள்கின்றோமா? அந்த தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் ஒவ்வொருவருமே பிறருக்கு அந்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு கொடுக்கின்றோமா? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் எப்பொழுது பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுதும், பிறருக்கு இரக்கத்தை காட்டுகின்ற பொழுதும், பிறரை மன்னிக்கின்ற பொழுதும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர முடியும். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு துன்பம் வந்தாலும், எத்தனை வேதனைகள் நாம் இருந்தாலும், என் ஆண்டவர் என்னோடு உடனே இருக்கின்றார், அவர் என்னை காக்கின்றார், என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர முடியும். எனவே இந்த நாளில் தூய ஆவியின் வல்லமை கேட்போம். அந்த தூய ஆவியின் வல்லமையினால் நாம் ஒவ்வொருவருமே யோவான் 16 அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் கண்டது போல துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன், உலகம் உங்களுக்கு துன்பம், உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, இருந்தாலும் துணிவுடன் இருங்கள், ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு இருக்கின்றார் என்பதை நம்ப வேண்டிய அல்லது விசுவசிக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இதனுடைய ஆசீர்வாதம், இதனுடைய அருளும் நமக்கும் இப்படி குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம். நான் என் மனம் தருகின்றேன், ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை
மீதும் உங்களுடைய வாழைமொழி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்றகளில் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் இல்லாத இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்களோடு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாகவே விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போக அனைத்துலகின் மாத்திர அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆட்சிமிக்கோரும் அதிகாரம் கண்டு தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைத்து பார்க்கிறதாக அவர் பாடுபட விளம்பரங்களை நம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்தில் நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை எழுதியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நம் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு வேண்டுகின்றோம். உம் திருமுன் நின்று உங்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களே, எங்கள் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியினால் உந்து சேர்க்க வேண்டும். உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகின் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்களாயர், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணையாயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியரா சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவையை நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாய் இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்பெருக்களை ஆரம்பிக்கப்பட்டு திரைப்படிப்பு நான் பயிற்சி நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களது உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதலும் எங்கள் காணுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்பதாக நாங்கள் உலகிற்கு பெறுவதற்காகவும் இமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு விளைக்கின்றேன் என்று திருத்துதலுக்கும் அளித்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விரும்புவதா உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், துன்பத்தை கண்டு துவண்டு விடாதே என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டுபவர். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாயமோ எக்காலம் துணையாக
என்றைக்கும் மறந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ என்றைக்கும் மறந்திருப்பீரோ தூரத்தில் நின்று விடுவீரோ பேதைகளை மறப்பீரோ பேதைகளை மறப்பீரோ ஏழைகளை மறப்பீரோ ஏழைகளை மறப்பீரோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமில்லையல்லவோ நிற்பவரும் நீரையல்லவோ கர்த்தாவே எழுந்தருளும் கை தூக்கி என்னை நிறுத்தும் கர்த்தாவே எழுந்தருளும் கை தூக்கி என்னை நிறுத்தும் தீமைகள் என்னை சூழும் நேரம் தீயவர் என்னை சூழும் உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை தூயாவியான எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசியல் வருகைக்கான எதிர்நோக்கை எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய நிலகம் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோராக எம்மை மாற்றுகிறாக மீண்டும் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றை அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான மாற்றத்தை எண்ணில் தூண்டி எழுப்புவதாக என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவில் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை விண்ணக மறை நிகழ்வுகளாம் நீர் நிறைவேற்ற செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமலரே